இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம். வானொலி கூடாக இணைந்து ஜெபிக்க போகிற ஒவ்வொருவரையும் மறுவலிப்பிலே செல்லுகின்ற பொழுதும் இணைந்து ஜெபிக்க போகிற ஒவ்வொருவரையும் கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இந்த வேளையில் எங்களுடன் தேவ ஊழியர் சகோதரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் இணைந்திருக்கிறார். மிஸ் அக்கா கனடாவிலிருந்து ஜெபங்கள் எடுக்க கத்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவர் தாமே அவர் கூடாக எடுத்து வரப்போகிற ஜெபங்களை கேட்டு பதில் தந்தார் என்ற அந்த விசுவாசத்தோடு அவரை வழிநடத்துவாராக. பரிசுத்தாவியானவர் தாமே வழிநடத்துவாராக. இந்த வேளையிலும் அவரை தேவ ஊழியரை வாழ்த்துவோம், வரவேற்போம். மதிய வணக்கங்கள், மாலை வணக்கங்களை கூறுவோம். உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோமா, வழி நடத்துங்கள். நாளிலே நேரடி ஒலிபரப்பு இருக்காது. மாலை வேளையிலே அந்த வேளையிலே நாங்கள் திரும்பமாக புதன்கிழமை சந்திக்க இருக்கிறோமா. இந்த வேளையில் உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஐயா. உங்களை வாழ்த்துகிறோம் சுவாமி, வாழ்த்துகிறோம், காத்துகிறோம், மாய்மைப்படுத்துகிறோம். அப்பா பிதாவே, உங்களை துதிக்கிறோம், 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 உங்களை ஆராதிக்கிறோம், உங்களை ஆராதிக்கிறோம் அப்பா. சோத்திரங்கள், 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 சேராவீங்கள், கேராவீங்கள், பரிசுத்தவான்கள், தூதர்கள் மத்தியில் ஆண்டவரே துதிக்கை பாத்துறரே, துதிக்கை பாத்துறரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம், நன்றி சொல்லுறோம். எல்லாம் கிருபை அப்பா, கிருபை அப்பா, கிருபை எங்களை தாங்கி வருகிறபடி நான் நன்றி சுவாமிக்கு, நன்றி சுவாமி. மட்டுமாய் காத்த கிருபை, மட்டுமாய் வழி நடத்தின கிருபை அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்கள் கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை ஆண்டவர், கூட கிருபை இல்லாமல் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க தான் அந்த கிருபை, கிருபை, கிருபை அப்பா. ஸ்தோத்திரம். இந்த மாலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம், இந்த நாளுக்காக இந்த ஜெப வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுவோம். கிருபை அப்பா, கிருபை. எங்களை ஜனங்கள் எல்லாம் கேட்டு எங்களுக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறவரே நன்றி சொல்லுகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே நன்றி சொல்லுகிறோம் அப்பா. எங்களை தகுதிப்படுத்தி, எங்களை பரிசுத்தப்படுத்தி, எங்களை கழுவி ஆண்டவரே நீங்க எங்களை நடத்தி எங்களை ஜெபங்கள் எல்லாம் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே, நன்றி சொல்றோம். கிருபை ஐயா, கிருபை. நாங்களுக்காக வேண்டிக் கொள்றோம். இந்த நாட்களுக்காக, இந்த காலங்களுக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக சமூகத்துல வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி. மன்னிப்புகளும் இரக்கங்களும் கொடுத்துட்டானப்பா உண்டு சுவாமி. ஆண்டவரை மன்னிங்க சுவாமி, மன்னிங்க, மன்னிங்கப்பா. இரக்கம் செய்யுங்கப்பா, இரக்கம் வேண்டிக் கொள்ளுறோம். பாவத்திலும் அக்கிரமத்திலும் அநியாயத்திலும் ஆண்டவரே வாழ்ந்து வேண்டிக் கொள்ளும். இவர்கள் மனம் திரும்ப வேணும் சுவாமி, மனம் திரும்ப. கடைசி நாட்களை கைவிடப்பட்டு போகாதபடி, இவர்களுடைய ஆத்மா பாதாளத்தில் போய் அழிந்து விடாதபடி தாவப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளணும் சுவாமி. கிருபை வேணும் சுவாமி, கிருபை. உங்களுடைய இரக்கம் இல்லாமல் ஒன்றுமில்லை சுவாமி. நீங்க தானப்பா மன்னிப்புகிற தேவன், மன்னிப்பதில் தலை சிறந்த தேவன் நீங்க ஆண்டவர் அப்பா. இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம். ஞானங்களை காண்கிற தேவனே, இவ்வளவு சித்தம் அல்ல என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா ஆண்டவரே. இவர்கள் எல்லாம் மனம் திரும்ப வேணும், இவர்களெல்லாம் மனம் திரும்பி சேர்த்துக் கொள்ளப்படும். நன்றி சொல், நன்றி சொல்றோம். கிருபை அப்பா. மக்கள் ஆண்டவரே அப்பா. உங்களோட கிருபை வேணும் அப்பா, உங்களோட வேணும் அப்பா, வேணும் அப்பா. மாறனை விசுவாசிக்கிறவனோ அவன் கட்டு போகாமல் இவனை அடைய முடிவில் அன்பு கொண்ட தேவன் சுவாமி அப்பா. அந்த சத்தியத்துக்கு ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு ஜனங்கள் கீழ்ப்படிவார்களால் உங்களுடைய அன்பை உணர்ந்து கொள்வார்கள். பொல்லாதான காரியங்களும் நீங்கி ஆண்டவரே உங்களோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த ஜனங்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட வேணும் சுவாமி. ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி, ரட்சிப்பு உங்களுடைய சுவாமி.
தகப்பனே இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் சுவாமி, இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம். தகப்பனே தகப்பனே ரங்கனப்பா அப்பா, யுத்தங்களப்பா, யுத்தத்தில் அலப்படுற ஜனங்கள் கண்ணீரப்பா. அப்பா, உயிரிழப்புகள் அங்கமெங்க அலைகிற மக்களப்பா, வைத்தியசாலையில் வாடுகிற மக்களப்பா. தகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, கண்ணீரை துடைங்கப்பா. ஜனங்களுடைய வழிகளை அறிய சுவாமிகள் எல்லாவித ஆண்டவரே தங்களுடைய வழிகளை சம்பிரதாயங்களையும் விட்டு சுவாமி, நீங்களே தேவன், நீங்களே அப்பா உங்களை சுவாமி ரசிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், நாட்களில் வார்த்தைகளை செவி கொடுக்கட்டும், சத்தியத்துக்கு செவி கொடுக்கட்டும். ஆண்டவரே இவர்கள் இப்படி உள்ள மாறியவருடைய வாழ்வு ஆண்டவரை வளமாக ஆசீர்வாதமாக இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பனே கிருபை அப்பா, உங்களோட கிருபை, உங்களோட கிருபை வேணும், எல்லாவற்றும் கூட கிருபை வேணும் ஆண்டவரே. அப்பா நன்றி சொல்லுவோம். அப்பா வியாதிகள் ஆண்டவரே, உலகம் முழுவதும் சொல்ல முடியாத வியாதிகள், கொள்ளை நோய்கள் ஆண்டவர், இன்றைய நாட்களில் ஆண்டவரே கொள்ளை நோய்களும் பெருகிக் கொண்டிருக்கிற சுவாமி. அப்பா தகப்பனே இந்த வியாதிகளிலிருந்து குணப்படுத்துறது, வியாதியிலிருந்து விடுதலை வியாதிகளை தொட்டு குணமாக்கு தொட்டு குணமாக்குங்கப்பா. வியாதிக்கு காரணமா இருக்கிற சாபங்கள் பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதால் சிலுவையிலே ஆண்டவரே நீங்க சுமந்து தீர்த்த தேவன் சுவாமி. இவர்கள் கீழ்ப்படிந்து மனம் திரும்புவார்களானால் ஆண்டவரே சமாதானம் உண்டு, சுகம் உண்டு. ஆண்டவரே கிருபை செய்யுங்க. தொடுங்கப்பா, கூப்பிடுற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுங்கப்பா. அண்ணாக்களின் தகப்பனை உங்களிடத்தில் வந்த வியாதியஸ்தர்களை தொட்டு நீங்க குணமாக்கின தேவன் சுவாமி. ஒருவர் தானும் வரைமே திரும்பி போகவில்லை ஆண்டவரே. அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்றோம் தகப்பனே. கொடுங்க சுவாமி, ஒருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஐயா கடைசி நாட்களில் கடைசி நேரத்திலும் ஆண்டவர் மரண தருவால் இருப்பார்கள். எங்களை நோக்கி கூப்பிட்டு தங்களுடைய ஆத்மாவை எங்களிடமாய் ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. அப்பா கடைசி நேரத்தில் மனம் திரும்புகிற பாவிக்கு நீங்க இரக்கம் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம், ஒருவருக்காக வேண்டிக் கொள்ளுறோம். அவர் வியாதியஸ்தர்களையும் காணுங்கப்பா, காண்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஒரு காவல் நீங்க அப்பா. தேசமெல்லாம் பஞ்சங்களப்பா, வேலை இல்லையப்பா. அப்பா போராட்டங்களப்பா, அக்கிரங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்களின் கீழ்படியாமையினால் ஆண்டவரை தேசம் எல்லாம் அப்படியால் நிலை போய்கொள்ளும். ஜனங்கள் தங்களை தாழ்த்தி எங்கள் முகத்தை தேடி ஆண்டவரை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீங்க சொல்லியிருக்கிறேன், நான் வந்தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடினான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அந்த ஒவ்வொரு சேமத்தையும் கொடுக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. இந்த ஜனங்கள் தங்களை தாழ்த்தட்டும் அப்பா. ஆண்டவரே வேதத்துக்கு கீழ்படிந்து சத்தியத்துக்கு கீழ்படிந்து ஆண்டவரே கத்தாவே நீங்க ஒருவர் தான் தேவன், நீங்க நீங்க தான் வழிகளை திறக்கிறது ஆண்டவரே. நீங்க தான் வழியும் சத்தியம் ஜீவனும் என்பது ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுக்கு நீங்க வெளிப்படும்படியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். இவர்களும் மனம் திரும்பட்டும், இந்த நாட்களில் ஆண்டவரை மனம் திரும்பட்டும், மனம் திரும்பட்டும், மனம் திரும்ப. அப்பா ஒரு நேரம் உணவில்லாம தவிர்க்கிற எத்தனையோ கோடி மக்கள் ஆண்டவர் பசியின் கொடுமை ஆண்டவரை, பசியின் கொடுமை ஆண்டவர், பசியின் அப்பா நீங்க பசியின் தாக்கத்தை அறந்தது ஆந்திரத்துல கூட ஆண்டவரை ஜனங்களை பசியினால் அனுப்பி விடாதபடி ஆண்டவரை போஷித்து அனுப்பின தேவன் நீங்க ஆண்டவரை.
அப்பா இல்லாதவர்களை இருக்கிறவர் போல அழைக்கிற தேவன் சுவாமி. தகப்பனே நீங்க இவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இவருடைய பசிக்கு கொடுமைக்கு ஆண்டவரே ஒரு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே வயது வரம்பு ஆண்டவரே தவிக்கிற மக்கள் அப்பா அப்பா இவர்களுக்கு உதவி செய்யுங்க. இவருடைய இறுதியங்களில் கர்த்தாவே நீங்க தான் போஷிக்கிற தேவன், நீங்க தான் வாழ்வளிக்கிற தேவன், நீங்க தான் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே இவர்கள் தங்களை தாழ்த்துவார்களாக. தங்களை தாழ்த்துவார் ஆண்டவரே. சன்று நாட்களில் கடைசி நாட்களில் எங்கள் சத்தியம் சொல்லப்படுகிற சுவாமி கரங்களில் உண்டு, வீடுகளில் உண்டு, சபைகளில் உண்டு சுவாமி. கேட்கிறவர்களாய் கீழ்ப்படுகிறவர்களாய் தகப்பன் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறவர்களாய் மாறட்டும் சுவாமி. அது ஒன்றேதான பவாளி ஆண்டவரே. இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம், இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை தகப்பனே. தேசத்தை ஆண்டு கொண்டு ஒவ்வொரு தலைவர்களுக்காக தலைவர்கள் எல்லாம் நேரத்தில் திருப்பூர் ஐயா வேண்டிக் கொள்ளுங்க. தலைவர்கள் ஒவ்வொருவரும் நீதியும் நியாயமும் நிறைந்தவர்களை ஆளுகை செய்தவர்களை ஜனங்களை தலைவர்களை தகப்பனே அப்பா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா தேசத்திலே அப்பா ஜனங்கள் நீர் இல்லாமல் கண்ணீர் விடுகிற மக்கள் அதிகமாண்டவரே, ஒடுக்கப்படுகிற மக்கள் அதிகமாண்டவர். சாமி அதை தலைவர்களாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜனங்களை ஆளுகை செய்கிறவளாக, ஆளுகை செய்கிறவளாக நீதியோடு உண்மையோடு ஆளுகை செய்கிறவங்க தலைவர்களை நடத்தி இவர்களுக்கு இந்த நாட்களில் வேதம் சுவாமி வேதங்களில் நீங்க சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவர் தேசத்தை ஆளுகிறவர்களாய் இவர்கள் நடத்தப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதிகாரங்கள் எல்லாம் நீங்க நன்மைக்கு எதுவாக கொடுத்த அதிகாரங்கள் ஆண்டவர். அதிகாரங்கள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக தேசத்திலும் இருக்கட்டும் சுவாமி. இவர்கள் எல்லாம் ரசிக்கப்படட்டும், மனந்திரும்பட்டும். இவர்கள் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. தகப்பனே நன்றி சொல்லுறோம். தேசத்தை காத்து கொண்டிருக்கிற ஆணவ வீரர்களுக்காமல் எந்தெந்த நிலங்களெல்லாம் யுத்தத்தில் நிற்கிறார்களோ தகப்பனே ஆண்டவரே, பிள்ளைகளில் நிற்கிறார்களோ தகப்பனே, எந்த தகப்பனே இவர்களுடைய வழிகளை எல்லாம் காத்து கொள்ளுங்கப்பா. இவர்களும் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி அப்பா தங்களுடைய ஆத்மாவை எங்களிடம் வாய்ப்பு கொடுக்கட்டும் சுவாமி. மரணமும் ஆண்டவர் எப்பொழுதும் சம்பவிக்கப்பட்டது தெரியாத நிலையில் நிற்கிறவர்கள் கட்டாவே அந்த நேரத்தில் தேவனே எங்களை நோக்கி கூப்பிட்டு தங்களுடைய ஆத்மாவை அப்ப கொடுத்தவர்களாய் இருக்க கிருபை செய்யுங்க. இவர்களும் மனம் திரும்பி ஆசீர்வதிக்கப்பட வேணும், பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேணும். ஆசீர்வதிங்க தகப்பனே. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி. இந்த நாட்களில் நிற்கிற ஊழியக்காரர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கடைசி நாட்களில் நிற்கிற ஊழியர்கள் அப்பா எங்கும் ஆண்டவரே உங்களோட வருகையை பற்றி இந்த நாட்களை அழைத்துக் கொண்டே இருக்கிற காலங்கள் அப்பா அவங்களோட வார்த்தை சொல்லுகிற சுவாமி. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் செய்த கிரிகளுக்கு தக்க பலன் அவர்களுக்கு உண்டு சொன்ன பிரகாரம் ஆண்டவரே இவர்கள் அந்த வார்த்தைகளை ஆண்டவரே சென்று ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லக்கூடியதாக ஆண்டவரே ஐயா எங்கெல்லாம் நிற்கிறார்களோ பலப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. அபிஷேகத்தினால் நிரப்பிங்கப்பா. போராட்டங்களிலிருந்து, பிசாசின் போராட்டங்களிலிருந்து, வஞ்சனையான உபதேசங்களின் போராட்டம், ஜனங்களின் போராட்டம் இவர்களை தாங்கி பலப்படுத்தி காத்து கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். உங்களோட அபிஷேகமும் வல்லமை இவர்களை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளுறோம். எல்லாம் இந்த இடங்களெல்லாம் நின்று கொண்டிருக்கிறாளோ தாங்குங்கப்பா, பலப்படுத்துங்க. உங்களோட வருகைக்கு ஆண்டவரே ஆயத்தப்படுத்துற மக்களை ஆயத்தப்படுத்தவும் ஆண்டவரே, ஜனங்களை ஆண்டவரே நடத்தும் கர்த்தாவே. இவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்கப்பா. தகப்பனே இப்படியான ஊழியக்கார ஊர்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தகப்பனே சபைகள் நினைக்கிற போதவர்களுக்காக வேண்டி, சபையை நடத்தக்கூடிய நல்ல மேய்ப்பர்களாக சபையை நடத்தக்கூடிய ஞானத்தை கொடுங்க சுவாமி, ஆசீர்வாதத்தை கொடுங்க சுவாமி, வார்த்தைகளை கொடுங்க சுவாமி. அப்பா பலிபீடங்கள் எல்லாம் அபிஷேகத்தினால் நிரப்பப்படட்டும் சுவாமி. அப்பா அந்த போதவர்கள்
நடத்துங்க, தாங்குங்க, பலப்படுங்க. இவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்தி சாட்சியுள்ள குடும்பங்களாக ஆண்டவர், ஜனங்களுக்கு முன்மாதிரியான குடும்பங்களாக இவர்களுடைய குடும்பங்களில் ஆசீர்வதிக்கப்படட்டும். போதவர்களில் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரே, வியாதிப்பட்டு இருப்பார்களா சுகத்தை கொடுங்கப்பா. தேவைகளோடு இருப்பார்களா தேவைகளை சந்தீங்கப்பா. ஒவ்வொரு போதவர்களை எங்களுடைய கருத்தில் தரும் நம்மளும் இருக்கிற சபைகளை உங்களுடைய கருத்தில் தருகிறோம் சுவாமி. சபைகள் எல்லாம் உங்களுடைய சுவாமி, உங்கள் வசத்தினால் கிரியத்தில் கொள்ளப்பட்ட சபைகள் ஆண்டவரே, அருகையில் நிற்கிற சபைகளாக, ஆயத்தமல்ல சபைகளாக, மனவட்டி சபைகளாக எப்பொழுதும் ஆண்டவரே ஆயத்தப்படும் ஆயத்தப்படும் உண்மையோடும் ஆவியோடும் ஆராதிக்கிறவளாய் ஆண்டவரே சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. சபைகளில் உள்ள குறைவுகள் எல்லாம் நீங்கி சபைகள் எல்லாம் பரிசுத்தமா கொண்டு வரப்பட வேண்டும் என்று வைக்கிறோம். அப்பா, நீங்க சபையை எடுத்துக்கொள்ளத்தானப்பா, நீங்க மனவாட்டி எடுத்துக்கொள்ளத்தானப்பா. நீங்க எல்லா சபைகளும் ஆயத்தமும் ஆயத்தப்படவும் கர்த்தாவே மற்றவர்களையும் ஆயத்தப்பட கிருபை செய்யுங்க ஆண்டவரே. சபைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். வழியில் நிற்கிற ஜனங்கள் எல்லாம் ஆண்டவரே சபைக்குள்ளில் வந்து அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும் சுவாமி. கடைசி நிமிஷத்திலாவது அவர்கள் தகப்பனே சபைகளில் ஒன்று சேர்ந்து தங்களுடைய ஆத்மாவை உங்களிடம் சுவாமி அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம், வேண்டிக் கொள்கிறோம். அப்போஸ்தல நாட்களில் நடந்த ஆண்டவரே, அப்பா இந்த நாட்களில் சுவாமி அப்பா அந்த நாட்களில் ஆண்டவரை சபைகளில் சேர்த்துக் கொள்ளப்பட்ட விதமாய் மக்கள் சபையில சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் வைக்கிறோம் சுவாமி. அவனே அந்த காலங்களை ஆண்டவரை இந்த நாட்களில் நீங்க நடப்பிக்கும்படியாய் வேண்டிக் கொள்ளுவோம். நடப்பிக்கும்படியான அவசரமான கடைசி நாட்களை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஆவியானவரே ஊற்றுங்க, ஊற்றுங்க. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படட்டும், அனந்திரம் மட்டும் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சீக்கிரம் ஐயா இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. அந்த நாட்களில் ஆண்டவே ஊழியத்தை விட்டு விழுந்து போன ஊழியர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. அவர்கள் ஆனந்திரம் பட்டும் அப்பா, ஆனந்திரம் பட்டும் விழுந்த இடத்தில் இருந்து எழும்பி ஆண்டவரை குற்றங்கள் சுவாமி அதை ஆண்டவரை அவர்கள் உணர்ந்தவர்கள் திரும்பட்டும் சுவாமி. அவருடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் வேண்டிக் கொள்வோம் சார், வேண்டிக் கொள்வோம் தகப்பனே. அப்பா யாதிகளுக்கு அறிவிக்கப்படவும் அப்பொழுது மொழி வரும் என்று சொன்னதவனே. இந்த நாட்களில் ராஜ்யத்தின் சகல தேசங்களுக்கு அறிவிக்கப்படுகிறான், சகல ஜாதிகளுக்கும் அறிவிக்கப்படுகிறான். அப்படியான இந்த காலத்தை தந்திருக்கிறீங்க சுவாமி. எவ்வளவு வேகமாய் ஆண்டவரே சொல்லப்பட வேண்டும் அவ்வளவு நீங்க தந்திருக்கிறீங்க சுவாமி. அப்பா ஆண்டவரே செல்ல வேணும், அப்படி நடக்க அப்படினால் நன்றி ஆண்டவரே. என்னமா ஆண்டவரே இருந்த தேசங்களும் ஆண்டவரே ஒட்டப்பட்ட நிலையில் இருக்கிற பட்டணங்களும் கிராமங்களும் திறக்கப்பட்டு ஆண்டவரே அங்குள்ள மக்களும் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆண்டவரே கடைசி நாட்களில் ஒருவர் தான் ஆண்டவரே. அதுதானப்பா அவங்களுடைய ஆண்டவரே. வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அப்பா நீங்க எவ்வளவு நல்ல சேவன் ஆண்டவர், எவ்வளவு நீதி உள்ளது ஆண்டவரே. நீங்க காலங்களில் நிற்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா. அந்த இடங்களில் நிற்கிற மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள், ஊழியக்காரருக்காண்டி ஆண்டவரே தாங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. கண்ணீரோடு நிற்கிறாங்களப்பா, போராட்டங்கள் மாற்றி நிற்கிறாங்கப்பா. அப்பா
தாங்கி பலப்படுத்தி கண்ணீரை துடைத்து அவர்களுடைய ஆண்டவரே காத்து கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. சகோபனே மிஷனரிகளுக்காக வேண்டிக் கொள்வோம். அங்குள்ள மக்களும் ஆண்டவரே கீழ்ப்படுத்தி சத்தியத்தை கேட்டு ஆண்டவரே தங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளவே நம்ம ஜெபிக்கிறோம். தேவைகள் உண்டு சுவாமி, தேவைகள் உண்டு, தேவைகள் உண்டு. ஆண்டவரெல்லாம் தேவைகளை சந்திக்கிற மக்களை எழுப்பி கொடுங்கப்பா, விசாரிக்கிற மக்களை எழுப்பி கொடுங்க, உதாரத்துவம் உள்ள மக்களை எழுப்பி கொடுங்கப்பா. தேவைகள் உண்டு சுவாமி, இவர்கள் தானப்பா சந்திக்கப்படவன். அப்பா கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. மக்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் செழிப்பாக வேண்டும். அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுறோம் தகப்பனே, நன்றி சொல்லுவோம் அப்பா. நாட்கள் வாழ்ந்த மக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அன்பில்லாத காலம் ஐயா, கடைசி நாட்களில் ஆண்டவரே கொடிய காலங்கள் வரும் என்று சொன்ன தேவனே, அந்த கொடிய காலத்துக்குள் நடக்கிற காரியங்களும் அன்பில்லை அப்பா. ஒருவரை ஒருவர் நேசிக்க முடியாமல் ஆண்டவரே ஆண்டவரே விரோதங்களின் சண்டைகளும் பொறாமைகளும் ஆண்டவரே குழப்பங்களும் தகப்பனே நாட்களில் வாழ்கிற மக்களுக்கு உங்களுடைய அன்பு வேணும் சுவாமி. உங்களுடைய அன்புதானப்பா சாலத்தையும் நாங்கள் சாலத்தையும் சகிக்கும் அந்த பிரகாரம் ஆண்டவர் எங்களை அன்பினால் நிரப்பும் மக்களுக்கு இப்படி தேவ அன்பு வேணும் சுவாமி. தேவ அன்பு அன்பில்லாதவனை அறியான பிரகாரம் ஆண்டவரே சுவாமி தேவன் அன்புள்ளவர் என்பதை ஆண்டவரே நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, அன்பினால் நிரப்புங்கப்பா. ஒருவர் நேசித்து அரவணைத்து ஆண்டவரே மக்களோடு மக்களை சந்தோஷமாய் சமாதானமாய் நல்ல காரியங்களை செய்கிறவர்களா இவர்களை மாற்றுங்க சுவாமி. அன்பு வேணும் சுவாமி, அன்பினால் நிரப்பும். பிறந்திருக்கிற குடும்பங்கள் அநேகமான அன்பில் அன்பினால் நேசிக்கத்தக்க காரியங்கள் பிரிவுகள் ஆண்டவரை காலத்தையும் தாங்க முடியாத அன்புகளை நிரப்பும்படியாக வேண்டிக் கொள்ளும். குடும்பங்களை மன்னித்து ஒருவரை நேசித்து குடும்பங்களை கட்டப்பட்ட குழந்தைகளப்பா, முதியோர்களப்பா, கண்ணீரப்பா, கணவன் மனைவிப்பா சொன்னீங்கப்பா. நீங்க எழுந்திருக்கிற குடும்பம் நீங்கள் குடும்பத்தை கட்டுறது வேணும், குடும்பத்தை நேசிக்கிறது வேணும் ஆண்டவர். அப்பா இந்த நாட்களில் ஆண்டவர் தகப்பனே உடன்படிக்கையின்படி ஆண்டவர் குடும்பத்தை காட்டின ஒவ்வொரு குடும்பங்களோடு நீங்க பேசும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. அகப்பனே இறக்கம் செய்யுங்கப்பா, இறக்கம் செய்து குடும்பத்தை எல்லாம் கட்டி ஆசீர்வதி. அப்பா இவர்களுக்கு வேண்டியது உங்களுடைய அன்பு, உங்களுடைய இறக்கம் ஆண்டவரே. பரிவார்களால் சுவாமி வார்த்தையும் போரிடமெல்லாம் வார்த்தை உண்டு சுவாமி. அப்பா கேட்டு மனந்திரும் ஆண்டவரே தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறவளாய் மாறட்டும் சுவாமி. எங்களுக்காக வேண்டிக் கொள்ள தகப்பனே பிள்ளைகள் ஆலய பிள்ளைகளை அதிகமாண்டவர் பிள்ளைகள் ஆண்டவர் எத்தனையோ பிள்ளைகள் தெரியாமல் ஆண்டவரே அங்கு வழிகளில் விடாதபடி ஆண்டவர் கொள்ளுங்க சுவாமி. யாவின் வழி ஆண்டவரை பொல்லாங்கான வழி அப்பா, பாவம் அப்பா, விபச்சாரம் அப்பா, பொய்யப்பா, களவு அப்பா, பிடியாயப்பா, அவனுடைய வழிகளில் விடுதலை வேணும் சுவாமி. ஐயா உங்களோட வழியே சத்தியம், உங்களோட வழியே ஜீவன், உங்களோட வழியே சுத்தமானவரே. இந்த பிள்ளைகளை திருப்பி கொண்டு வாங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வாழ்வு ஆசீர்வாதம் இந்த வாலிப வயதில் ஆண்டவரே தன்னை சுத்தம் செய்வார். கேட்பதனால
ஐயா அந்த பிள்ளைகள் இந்த வார்த்தைகளுக்கு படிந்து அவர் சுத்தமுள்ளவர்களாய் மாறட்டும் சுவாமி. வாலிப பிள்ளைகளுக்காக வேண்டிக்கு ஆண்டவரே, வாலிப பிள்ளைகளை பெற்றோருக்கு சுதந்திரம் ஆண்டவர், சுதந்திரம் ஆண்டவர், சுதந்திரம் சுதந்திரம் காக்கப்படட்டும் சுவாமி. அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுவோம். தகப்பனே நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கிருபை அப்பா, கிருபை. நன்றி ஆண்டவரே. அந்த கனடா தேசத்துக்காக வருகிறோம் சுவாமி, வருகிறோம் சுவாமி. ஆண்டவரே இந்த தேசத்துக்கு நன்மைக்காக வேண்டிக் கொள்ளுறோம், நன்மைக்காக வேண்டிக் கொள்வோம். தகப்பனே மன்னிங்கப்பா. இந்த தேசத்தில் இருக்கிற அக்கிரமங்கள், அசூசிய பாவங்கள் ஆண்டவரே, அநீதிகள் எல்லாம் சுவாமி பரிசுத்தப்படுத்துங்க. தேசம் உங்களுடைய தேசமானவர், வார்த்தையினால் கட்டப்பட்ட தேசமானவரே. அந்த நாட்களில் ஆண்டவர் தேசமாண்டவரை தகப்பனே திருப்பி கொண்டு வாங்கப்பா. திருப்பி தேசம் உங்களுடையது, அறிக்கை பண்ணுவது. தேசம் உங்களுடையது, கத்தருடையது, கத்தருடையது அறிக்கை பண்ணுவோம் அப்பா. திருப்பி கொண்டு வரங்களால் முடியும் தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுவோம். எனவே அப்பா தேசத்தை ஆளுகிற தலைவர்களையும் சுவாமி ஆண்டவரே உங்களுடைய கருத்து சுவாமி நன்மைக்கு திருப்பின தேசத்தை ஆளுகை செய்ய வைங்க சுவாமி. தேசத்துக்காக வேண்டி எங்களுடைய உறவுகள் எல்லாம் இருக்கிறார்கள், எங்களுடைய சகோதரர்கள் குடும்பங்கள் எல்லாம் இருக்கிறார். அவர்களும் ஆண்டவர் ஆண்டவரே எத்தனையோ தேசத்து மக்கள் இந்த தேசத்துல குடியிருக்கிறார் சுவாமி. அவர்களுடைய வாழ்க்கைகளையும் ஆசீர்வாதமா மாற்றி அவர்களும் உங்களுடைய சமூகத்திலே ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளும் மிகத்தக்கதாய் ஆசீர்வதிங்க. எங்கெல்லாம் எங்களுடைய உறவுகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சுவாமி. இந்த தேசங்கள்லாம் இருக்கிறார்கள். இந்த காலத்தில் ஆண்டவரே, இந்த கடைசி காலத்தில், இந்த ரட்சிப்பின் காலத்தில் ஆண்டவரே, இந்த ரச்சனைய நாளில், இந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவரே அவர்கள் மனமாற்றம் பெறட்டும் சுவாமி. நீங்க நேரடி தேவன் ஆண்டவரே, நீங்க தான் விடுதலை. அப்பா கண்கள் கருகி போன குருடராய் இல்லாமல் வழி இதுவே இதிலே நடுங்கிற சத்தத்தை கேட்கிறவில்லை. எங்களுடைய உறவுகளை மாற்றுங்க சுவாமி. அவருடைய ஆத்மாவிலேயே பெற்ற சுவாமி, ஆத்மாவிலே ஆதாரமை கொண்டால் ஒன்றும் இல்லையப்பா. அவருடைய ஆத்மா முக்கியம். அவர்களை உணர்ந்தவர்களாக அவர்களை படிக்கிறோம் சுவாமி. செய்யுங்க அப்பா. இலங்கை தேசத்துக்காக வேண்டிக் கொள்ளுறோம். இலங்கை தேசம் உங்களுடைய மாற வேண்டும். நாங்கள் எங்களை மன்னிங்கப்பா. எல்லாவற்றையும் மன்னித்து ஆண்டவர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு சுவாமி அப்பா ஒரு நன்மையை தாங்கப்பா, ஒரு நன்மையை தாங்கப்பா. எங்களுடைய மக்கள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவா. எங்களுடைய உறவுகள் எல்லாம் ஆசீர்வாதமா இந்த இடத்துல வாழ வேணும் சுவாமி. எங்களுடைய இலங்கை தேசம், இலங்கை தேசம் நீங்க தந்த தேசம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்க எங்களுடைய தாய்மார்களுடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்பட்டு எங்களுடைய வாலிப புலியோட கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும். எல்லா மக்களும் சிங்கள மக்களும் ஒரு மக்களாய் ஆண்டவரே ஒரு தீர்மானமா தேசத்துல வாழவன் ஜனாதிபதியை காத்துக் கொள்ளுங்கப்பா, வழி நடத்துங்கப்பா. உங்களை கரங்களில் ஆண்டவர் அப்பா நன்றி சொல்லுறோம். இரண்டு தேசங்கள் அநேகமான எல்லா தேசங்களிலும் உங்களுடைய வெளிச்சம் ஒலிப்பதாக, உங்களுடைய வெளிச்சம் உங்களுடைய ஆசீர்வாதம் ஜனங்கள் எல்லாம் மறந்திரும்பட்டும். கடைசி காலம் அப்பா, உங்களுடைய வருகையின் காலம் மிக சமீபமாண்டவரே அப்பா. கைவிடப்பட்டு போகாதபடி எல்லா மக்களையும் சேர்த்துக் கொள்ள முடியாது வேண்டிக்கும். கோடி மக்கள் வாழ்ற இந்திய தேசம் ஆண்டவரே அப்பா, தங்களுடைய பொல்லாத வணக்கங்களிலிருந்து பிசாசின் கீழில் ஆண்டவரே வில்லி சூனிய மந்திரம் என்று சொல்லி அந்த தேசத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை நீங்க ஜனங்கள் வாழ்வுடைய வேண்டும் சுவாமி.
அப்ப அங்கே தேசம் ரட்சிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. அவர்களும் தங்களுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள ஆண்டவரே ஊழியர்களை நடத்துங்கப்பா, அவர்களையும் தாங்கி பலப்படுத்துங்க. நன்றி சொல்லுகிறோம் அப்பா, நன்றி சொல்லுகிறோம். அப்படியா ஒவ்வொரு சங்கங்கள் கரைச்சு தருகிறோம் சுவாமி. அப்பா அவங்களோட வார்த்தைகள் சோழருடைய முழங்காலம் அறிக்கை செய்வது சொன்ன பிரகாரம் இந்த முழு மக்கள் ஆண்டவர் ஒருவர் தான் ஆண்டவர் பின்வாங்கி போகாதபடி எல்லா மக்களுடைய கண்களும் திறக்கப்பட்டு ஆண்டவரே நீங்கள் தேவன் என்பது காலம் ஆண்டவர்கள் வரும்போது தாங்கள் வருகைக்கு முன்பாக எல்லா மக்களும் ஒரு மக்களால் சேர்க்கப்பட வேண்டும் ஜெபிக்கிறோம் சுவாமி. செய்யுங்க பாப்பா. இந்த நாட்களில் ஆண்டவரே ஜெபிக்கிற மக்கள் யாமக்காரர் ஆண்டவரே அநேகம் ஜெபிக்கிற மக்கள் வேண்டும் போதாது சுவாமி. தேசத்திலே ஆண்டவரே நடக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் இவர்களால் குறைக்கப்படும் சொல்லி ஜபிக்கிற மக்களால் குறைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க சுவாமி. குறைக்கப்படும் என்று சொல்லி வேலைகளை அறிந்திருக்கிற ஒவ்வொரு மக்களும் ஆண்டவரை ஜபிக்கிறவர்களாய் மாறட்டும். தேசங்களை பார்த்து ஜபிக்கிறவர்களாய் மாறட்டும். கண்ணீரோடு ஜபிக்கிற மக்களாய் மாறட்டும் சுவாமி. அப்பா அவர்களுக்காக வேண்டிக் கொள்வோம். அவனே நன்றி ஆண்டவர், நன்றி. அங்க வந்து ஆசீர்வதிங்க, நடத்துற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, தேவைகளை தந்தீங்க, குணப்படுத்துங்க சுவாமி. இது வியாதியா இருந்தாலும் எல்லா வியாதியும் எங்களோட நாமத்தினால நன்றி ஆண்டவரே. காலங்களுக்காக இந்த கோலம் இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே, எந்த வெப்பனே உங்களுடைய ஆண்டவர் வழிகளில் ஆண்டவரே இருக்கிற எல்லா கொள்ளாமையான கறிகளை எல்லாம் மாற்றும்படியாக எண்ணிக்கொள்ளுறோம் சுவாமி. எல்லா கனமுந்துதியுமாக உங்களுக்கு அந்த பயசுக்கு நேசிக்கிறோம். எல்லா கனமுந்துதியங்களும் நல்ல பிள்ளை. ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமீன் ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களையும் கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. அதே போல கத்தர் தந்த தாளந்துகளை கத்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்துமாதாயத்துக்காகவும் இணைந்து ஜபித்து, வாஞ்சியோடு இணைந்து ஜபித்து, கண்ணீரோடு இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள். அந்த ஜபங்கள் எல்லாம் கேட்கப்பட்டது என்ற அந்த விசுவாசத்தோடு கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் உங்களையும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. தனிமையில் இருக்கின்ற பொழுதும் கத்தருடைய பாதுகாப்பின் கரந்தானே கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. நாங்கள் திரும்பவும் புதன்கிழமை சந்திப்போமா? நாளைக்கு இருக்கிற அப்பாயின்மெண்ட் இருக்கிறது. புதன்கிழமை சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ அம்மா. ஆமேன் ஆமேன் ஆமேன். உங்களையும் கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. நன்றி நன்றி நன்றி. ஆமேன். அருமையானவர்களை, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரி பத்மாவதி ஜேம்ஸ் அம்மா அவர்கள் மிசிசாக்கா கனடாவிலிருந்து இணைந்து கத்தரை ஜெபங்களை ஒப்புவித்தார். கத்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ஆமேன் ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் மதிய நேர மாலை நேர ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் அடுத்த நிகழ்ச்சியாக தேவ ஊழியர் சுசேரட் பின்வாணர்